தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன் தோழர். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஒண்ணு. பல மாதங்களா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு கருத்தை பேசணும்னு கண்டென்ட் கிடைக்கணும்லங்க. கண்டென்ட் கிடைச்சாதான் பேச முடியும். நம்மளா வலுக்கட்டாயம் பிடிச்சி இழுத்துட முடியுமா? கண்டென்ட் கிடைக்கணும்ல, அதற்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிடைத்திருக்கின்றது. அதனால நீங்க குஜாலிட்டிக்கா இருப்பீங்க, நல்லா தெரியும். சரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், தெரியுமா? அட என்னங்க, ஃபேமஸான அமைச்சர் இல்லையா? ஆமா, சேகர் பாபு அவர்கள். சோ சேகர் பாபு அவர்கள் எந்த மீடியாக்களை பார்த்தாலும் பயப்படவே மாட்டாரு, துணிச்சலாக பதில் கூறக்கூடியவர். ஆனா ஒரே ஒரு ஊடகத்தை பார்த்தா மட்டும் ரொம்ப பயந்துருவாரு, பின்வாங்கிடுவாரு. இந்தியாவுல யாரை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா? நீல கலர்னா யார சொல்லுவாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர். ஆமா, அவரை பார்த்து பயப்படுற மாதிரி இங்க நீலம்னு ஒரு பார்த்த உடனே நீ போயிருப்பா அப்படின்னு பயந்து ஓடுவாரு. அந்த மாதிரி நீலம் பண்பாட்டு மையத்தை பார்த்தாலே, நீலம் மைக்க பார்த்தாலே பயப்படுகின்ற ஆள் தான் நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். உண்மைதானே? மக்களுடைய பிரச்சனை கேட்கிறாங்க, பதில் சொல்ல வேண்டிய உங்களுடைய கடமை தானே. நீளத்துக்கு நான் பேட்டி தர மாட்டேன் என்று ஒரு சர்வாதிகாரத்தனத்தை காட்டிய ஒரு நபர் தான் சேகர் பாபு அவர்கள். சரி, இதை எதற்காக சொல்றா அப்படின்னா, அந்த நீலம் பண்பாட்டு மையம் தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்கிறாங்க. யாரு மூலமாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் மூலமா. சிறந்த இயக்குனர் இல்லையா? பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு வழிகளையும் வேதனையும் தொடர்ந்து படங்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்குனர் மாரி செல்வராஜ். சோ அவர் தான் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அந்த அப்டேட் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை மொத்தமாக இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், இந்த காணொலி மூலமாக நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆமா, மாபெரும் வாழ்த்துக்களை. மாபெரும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த தீபாவளிக்கு மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல பைசன் திரைப்படம் வெளிவர இருக்கின்றது. ஆமா, ரஞ்சித், அதாவது வந்து இயக்குனர் ரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு. ஆமா ஆமா, ஆல்ரெடி இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. சமூகத்துல ஆல்ரெடி மிகப்பெரிய டிபேட்டுகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. அதே வேளையில திரைப்படம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய டிபேட்டுகள் உருவாகும். ஒரு படைப்பு என்பது விவாதங்களை ஏற்படுத்த வேண்டும். விவாதத்தை ஏற்படுத்தாத ஒரு படைப்பு என்பது வீண். அந்த வகையில மாரி செல்வராஜ் அவருடைய திரைப்படங்களும் பாரஞ்சித் அவருடைய திரைப்படங்களும் எப்பொழுதுமே விவாதங்களை ஏற்படுத்தும். அந்த விவாதங்கள் சமூக விடுதலையை நோக்கி இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா அந்த வகையில பைசன் திரைப்படமும் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ அந்த வகையில நம்ம இந்த திரைப்பட குழுவினருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எதுக்காக நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் சம்பந்தமாக சொன்னோம் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் தான் ஏதோ ஒரு சேனல் பேட்டி கொடுக்க போயிருக்காரு. அந்த பேட்டியில இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட என்ன சொன்னாரோ அந்த மேட்ரை அந்த சேனல்ல போட்டு உடைச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அண்ணன் பாரஞ்சித் அவர்கள்ட்ட, அண்ணன் நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு வந்து பாரஞ்சித் அவர்கள் ஒரு புன்னகையோட புன்சிரிப்போட பதில் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அரசியலுக்கு நிச்சயமா வருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே வேளையில நீலம் பண்பாட்டு மையம் நாளை மக்கள் இயக்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாரு. ஸோ மக்கள் இயக்கமாக மாறுகின்றது என்றால் அது அரசியலுக்கு என்ட்ரி ஆவதற்கான ஒரு குறியீடு தான், சரிங்களா? ஸோ வந்து இப்ப நம்ம விவாதம் பண்ண வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் பல அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கிறாங்க, பல பெரியார் இயக்கங்கள் இருக்கிறாங்க, பல கட்சிகளும் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது தேவைதானா என்பதையும் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா தேவை. இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைவது மிகப்பெரிய முக்கியமான விடயம். அதை வந்து நம்ம வந்து மறுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல்ல வந்து பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள் தோன்றால் மட்டும்தான் இந்த சமூகத்திலே விடுதலை அடைய முடியும். சோ அந்த அப்படி பார்க்கிற பொழுது வந்து இயக்குனர் ரஞ்சித் வந்து ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து சமூகமாக இன்றைக்கு மாற்றிய பெருமை இயக்குனர் ரஞ்சித்தை சாரும். கண்டிப்பா. குறிப்பா வந்து தலித்துல வந்து எத்தனையோ எழுத்தாளர்கள், பேராசிரியரா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பல்வேறு துறையில பணியாற்றுகிறார்கள். இவர்களை எல்லாம் எழுத்தாளர்களாக மாற்றிய பெருமை ரஞ்சித்துக்கு சாரும். அவருடைய திறமை இருக்கு, எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆனால் அந்த பண்பாடுகளை, தலித் பண்பாடுகளை அதை கட்டமைக்கிறதுக்கு இங்க ஒரு அமைப்பு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இயக்குனர் ரஞ்சித் மூலமா வந்து மாதம் வந்து நீலம் மூலமா புத்தகம் வெளியிடுறாங்க. அதுல பல எழுத்தாளர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். ஆமா, அந்த இதுல வந்து பார்த்தோம்னா பண்பாடும்
மீட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அத்துடன் எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமை இன்றைக்கு இயக்குனர் ரஞ்சித்தை சார்ந்து இருக்கிறது. சாதாரண விடயம் இல்ல, வரலாறு. ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து சாதாரணமா கடந்து அந்த எழுத்துக்கள் தான் நாளைய வரலாறாக மாறும். அப்ப அப்படியாப்பட்ட விடயத்தை வந்து இன்னைக்கு வந்து நீலம் பண்பாட்டு மையம் செய்கிறது என்றால் இந்த மக்கள் போற்ற வேண்டிய ஒரு அந்த பண்பாட்டு மையத்தை நிலை இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால அவர் அரசியலுக்கு வரணும். இப்ப 1900 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தலித் சமுதாயத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் என்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எழுத்தாளர்களா வந்து இருந்தாங்க. அவங்க என்ன புத்தகங்களை எழுதுறாங்களோ அதுதான் வரலாறு. அவங்க என்ன புத்தகத்துல வந்து எழுதுறாங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டியல். அவங்க என்ன புத்தகத்துல அன்றைய காலகட்டத்துல எழுதி வச்சாங்களோ அதுதான் இன்னைக்கு வரலாறா வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, இந்த ஒரு நிலை, அதாவது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எழுத்தாளர்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு பெருமை யாருக்கு சேரும் பார்த்தோம்னா அது பாரஞ்சித் அவர்கள் சேரும். அங்கொன்றும் இங்கொன்றும் எழுத்தாளர் இருந்தாங்க, ஆனா அவங்க கட்டமைத்து ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க தெரியுமா. வளையத்துக்குள் கொண்டு வருது, அவங்க அங்கீகரிப்பது என்பது ஒரு சாதாரண விடயங்கள் கிடையாது. இன்னும் ஒரு 50 வருடம் 100 வருடம் கழித்து இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீல பண்பாட்டு மையத்தின் மூலமாக எழுதப்பட்ட எழுத்தாளர்கள் தான் நாளைக்கு வரலாறுகளை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு அவங்க எழுத எழுத்துக்கள் தான் நாளைக்கு வரலாறுகளாக மேற்கோள் காட்டப்படும். அந்த ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார் பாரஞ்சித் அவர்கள். இந்த இடத்துல சொல்லி அதாவது வந்து அயோத்தியாச பண்டிதரும் ரெட்டைமலை சீனிவாசனும் அவர்கள் என்ன செய்தார்களோ அப்ப ரெட்டமலை சீனிவாசன் வந்து பறையர் இதழ் நடத்தினார். அதே மாதிரி அயோத்தியாச பண்டிதர் 1 பைசா தமிழ் ஏடு நடத்தினார். அச்சகம் வைத்திருந்தார்கள், பதித்தார்கள். இதெல்லாம் வந்து அப்ப சென்னை மாகாணமாக இருந்த போது செய்தவர்கள். அதை வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இயக்குனர் தான் ரஞ்சித் அவர்கள். ஆமா, ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அயோத்தியாச பண்டிதர் அவர்கள், அதுக்கப்புறம் MC ராஜா. இவங்களுடைய காலகட்டங்களுக்கு பின்பாக சொல்லப்படுகின்ற அளவுக்கான எழுத்தாளர்கள் கிடையாதுல்ல. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றார் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள். நம்ம வந்து அதனால அவருடைய அரசியல் வருகை என்பது பண்பாட்டு தளத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு, எழுத்து தளத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு அவருடைய அரசியல் வருகை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரே விஷயம் தோழதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து யார்கிட்ட போய் சண்டை போடலாம், ஒரு போராட்டம் பண்ணாரு, புரட்சி பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் எது தீர்மானிச்சுது? எழுத்துதான் தீர்மானிச்சுது. அப்ப அந்த எழுத்துதான் இன்னைக்கு என்ன செய்யறான், உரிமைக்காக நம்ம போராடுறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டத்துக்காக போராடுறோம். இன்னைக்கு நமக்கு எந்த ரைட்ஸ் இல்லாட்டி என்ன, அம்பேத்கர் எழுதிய சட்டம் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து, இந்த எழுத்துக்கு இன்னைக்கு வந்து ரஞ்சித் அவர் உயிர் கொடுக்கிறார் என்றால் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது வந்து இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பா. இந்த ஒரு தளத்தை யாருமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, ஆனா பாரஞ்சித் அவர்கள் பண்ணிக்கிறார். இன்னொரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணோம். நான் இன்னைக்கு காலையில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகின்றார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியா இருக்கின்றது, உள்ளபடியே வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுல வழக்கம் போல ஒரு சில பேர்கள் என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட் போட்டுதாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீலம் பண்பாட்டு மையமாவே இருக்கட்டும், அவர் அரசியல் வருவது என்பது அது வந்து ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருந்தாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது ஓட் பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரானா மட்டும்தான் இந்த ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். அதன் மூலமாக ஐயோ ஓட்டு போதே, குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி இந்த அதிகார வர்க்கங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படும். இல்லாட்டி அது வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அப்போ வந்து ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல வந்து என்ட்ராவது என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இன்னைக்கு தூய்மை பணியாளர் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளருடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிகார வர்க்கங்கள் மூலமாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வந்து அந்த கேபினெட் இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேபினெட் இருக்குல்ல, அந்த கேபினெட்குள்ள இன்னைக்கு வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பா அம்பேத்கரை சிந்தனை கொண்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் உள்ள அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அதிகார வர்க்கங்கள் வந்து அசால்ட்டா தூய்மை பணியாளர் அடிச்சு இழுத்துட்டு போவாங்களா? வாய்ப்பு இல்ல, இழுத்து போக மாட்டாங்களா? இல்ல வந்து ஓட் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகி இந்த தொங்கு சட்டமன்றம் வந்து நான் உனக்கு வந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நீ ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா இந்த அதிகார வர்க்கங்கள் இன்னைக்கு தூய்மை பணியாளர் அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அப்போ ஓட் பாலிடிக்ஸ் என்பது, ஓட்டுகளை பிரிப்பது என்பது மிக இன்றியமையாத ஒன்று. என்னுடைய ஓட்டு உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கான டிமாண்ட் நீ பண்ணி கொடு. டிமாண்ட்ன்றத விட வந்து உரிமை, எனக்கான அடிப்படை உரிமை செஞ்சு கொடு. அதுக்கு வந்து என்ன தேவை இருக்கு?
அரசியல் வருகை தேவை இருக்குது, அதிகாரம் தேவை இருக்கு தலைவா. கண்டிப்பா. வெறும் நான் ஒரு இயக்க அரசியலாவே இருந்துட்டு போறேன், காலமா இருந்துட்டு போறேன் அப்படின்னா உச்சந்தில் நின்று கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இல்ல தலைவா, கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். மக்களுக்காக யார் பேசுறது? ஒண்ணுமில்ல, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்துச்சு, அந்த சம்பந்தமா சென்னையில பயங்கர சென்சிட்டிவ் ஆச்சு. ஆனா அது சம்பந்தமா சட்டமன்றத்துல பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்ப சட்டமன்றத்துல பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித் போன்றவர்கள் அரசியலுக்கு வரணும். அவர் ரஞ்சித்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பல அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பல கட்ட நபர்கள், பல எம்எல்ஏக்கள் ஆனா மட்டும்தான் உள்ள என்ட்ராக முடியும். ஒரிஜினல் அம்பேத்கரிஸ்டா இருக்கணும், அப்பதான் அங்க பேச முடியும். இல்லாட்டி அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு அருமையான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித். அது எழுத்தாளர்களை சங்கமைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு விட ஒரு டீம், எல்லாத்துக்குமே ஒரு டீம், சோசியல் மீடியா டீம், ஐ டீம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை ஸ்ட்ரக்சரும் ரஞ்சித் பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல போட்டு முடிச்சாரு. எப்ப வெளியே வர போறார் அப்படின்றதான் விஷயமே. கண்டிப்பா. இது எழுத்தாளர் தளத்தில் மட்டும் அவர் புரட்சியை ஏற்படுத்தவில்லை, மாறாக சமூக வலைத்தள தளத்திலும் கூட புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். ஆமா. இப்ப தஞ்சாவூர்ல ஒரு பள்ளி மாணவியர்கள் பொது பாதையில போக முடியல. இத்தனைக்கு அந்த பாதை SC மக்களுடைய பாதைன்னு சொல்லி ரெக்கார்டு சொல்லுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை ஆட்டைய போடுவதற்காக என்ன பண்றாங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த பாதையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளவி கூட குச்சி எடுத்து அடிக்க வருது, ஸ்கூல் மாணவர்கள் அடிக்க வருது. இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் யார் எடுத்து பெரிய அளவுல வைரல் பண்றோம்னா நம்மளுடைய உரிமைகள் ஊடகம் தான் வைரல் பண்றோம். நம்ம தான் எடுத்து போட்டிருந்தோம், Facebook ஐடியில போட்டிருந்தோம். அது பயங்கரமா ஒரு 2 லட்சம் வியூஸ் போச்சு. அதுக்கு பின்பாக பொது சமுதாய மக்களின் மூலமாகவும் இந்த இஷ்யூ பேசப்பட்டது. ஆனா யாருமே சமூக வலைத்தளங்கள்ல யாருமே அதற்கு பின்பாக அந்த பிரச்சனைக்கு வெளிச்சம் பாய்ச்சவில்லை, அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணலங்க யாருமே. ஆனா நீலம் பண்பாட்டு மையம் இருக்காங்க இல்லையா, நீலம் சோசியல் டீம், அவங்க களத்துக்கு போனாங்க. அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சந்திச்சாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை டாக்குமெண்ட்டையும் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க, அத்தனை பிரச்சனையும் சொல்றாங்க. மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இந்த பிரச்சனை. ஆனா வேற யாரும் பண்ணவே இல்லை. அதான் சொல்றேன், இவங்க எழுத்தாளர் தளம் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியா தளத்திலும் கூட மிகப்பெரிய பவுண்டேஷனை போட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியே இந்த மாதிரி அச்சாரம் போட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை வெளிச்சம் பாய்ச்சுகின்ற நபர்கள் அரசியலுக்கு வருவது என்பது வரவேற்க வேண்டிய விஷயம். வரட்டும். நீங்க தஞ்சாவூர் மேட்டர் சொல்றீங்க இல்லையா, இன்னைக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டுல 46 சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமுதாய பட்டியல் பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இவர்கள் போய் அந்த தஞ்சாவூர் மேட்டரை அந்த குழந்தையில பார்க்கல, அவங்களுக்கு இதுவரையும் கருத்து சொல்லல, அவங்களுக்காக சட்டமன்றத்துல பேசல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போகல. இப்படி இருக்கிற சூழல்ல அப்ப இந்த மாதிரி இயக்கங்கள் வந்தா தானே அதுல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார்ல. ஆமா, பேசுவாங்களா, அட்ரஸ் பண்ணுவாங்களா? சட்டமன்ற கூட்டத்தை நடக்குது, எத்தனை பேர் பேசுனாங்க? இது சம்பந்தம் வாயை திறக்கலையே. அப்ப பார்த்தோம்னா 46 புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பிச்சையா இருந்தாலும் கூட இந்த அதிகாரம், ஆனால் அம்பேத்கர் நினைத்தது மாதிரி அவங்க நடைமுறைப்படுத்தல. அப்ப நடைமுறைப்படுத்துவதற்கு யாராவது வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அதை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலையில இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் இந்த டயத்துல வந்தால் சிறப்பா இருக்கும். மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க, வரட்டுங்க. வரட்டுங்க. 1000 தோட்டாக்கள் வெடிக்க சொல்லி மாவோ சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? 1000 கருத்து உருவாக்கங்கள் உருவாட்டும் தான் அர்த்தம். ஆமா, 1000 கருத்துகள் உருவாகட்டும். அதுல நல்ல கருத்து எந்த கருத்து மக்கள் செலக்ட் பண்ணட்டும். நீங்க வலிந்து ஒருத்தர் ஃப்ரேமிங் பண்ணுவது என்பது தவறான ஒரு விடயங்கள். சரிங்களா? அந்த ஏன்னா ஆல்ரெடி பாரஞ்சித் அவர்களுக்கும் கூட ஒரு ஃப்ரேமிங் செட்டப் பண்றாங்க இங்க இருக்கிற ஒரு சில கட்சிகள்லாம். சரிங்களா? நான் அதுக்காக சொல்றேன். ஒருத்தர் மக்கள் சார்ந்த விடயங்களை மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவதற்காக ஒருத்தர் வராரு. அந்த மக்களுடைய பிரச்சனையை பொது தளத்துல பொதுமக்கள் மத்தியில பேசுவதற்காக வராரு. சிவில் சமுதாய மக்களையும் அரசியல் படுத்துறதுக்காக வராரு அப்படின்னா வரட்டும். இன்னைக்கு பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை பார்த்து எத்தனை பேர் மனமாறி இருக்காங்கல்ல? மாமன்னன் திரைப்படத்தை பார்த்து எத்தனை பேர் மனமாறி இருக்கிறாங்க? தண்டகாரண்யம் படத்தை பார்த்து எவனுக்காச்சும் துணிச்சல் வருமா? இப்பேற்பட்ட ஒரு திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ற துணிச்சல் வருமா? அது எப்பேற்பட்ட ஒரு கதை. ஆனா துணிந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள். சோ இந்த மாதிரி திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் பாரஞ்சித் அவர்களும். அப்பேற்பட்ட ஒரு சமூக பார்வை கொண்ட ஒரு மனிதர்கள் இந்த அரசியல் தளத்திற்கு வருவது என்பது நல்ல விஷயம் தான். வரட்டும். சும்மா உட்காந்து ஏதாவது நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க. இந்த சாதி படமா எடுக்கிறாரு, இந்த படமா. அவர் எடுத்த படத்துல எங்கேயுமே எந்த சாதியும் சொன்னது கிடையாது. நீயாவே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அது உன்னுடைய ஒரு இயலாமை அப்படிதான் பார்க்க முடியும். இது மாதிரி நபர்கள் வரட்டும் அரசியல் களத்துல. இதுல இன்னொரு விடயம் பார்த்தோம்னா சினிமான்றது பார்த்தோம்னா ஒரு என்டர்டைன்மெண்டா தான் தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா பார்த்தாங்க. அதுல அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில இடத்துல சாதி பெருமை பல்வேறு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இயக்குனர் ரஞ்சித் படங்கள்ல அதே மாதிரி மாரி செல்வராஜ் படத்துல பார்த்தோம்னா முழுக்க பார்த்தோம்னா அதுல நடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே
போற்றக்கூடிய இயக்குனர் ரஞ்சித்தை சொல்றாங்க. அவங்க வந்து உங்களோட நடிக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கடா. பெண்களுடைய நம்பிக்கை பெற்றக்கூடிய இயக்குனர் தலைவா. அவங்களுடைய திரைப்படங்களை மட்டும் தான் பெண்களும் அரசியல் பேசுவாங்க. பெண்களும் அரசியல் பேசுவாங்க. ரெண்டாவது வந்து சினிமா துறையில வந்து பெண்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மதிக்கக்கூடிய இயக்குனரா இருக்கிறது வந்து சாதாரண விடயம் கிடையாது. உண்மைதான். அந்த இடத்தை ஃபில் பண்ணிருக்காருன்ற அப்படியேப்பட்ட ஒரு அரசியலுக்கு வரட்டும், மக்களுக்காக பேசட்டும். சட்டமன்றத்துக்கு இயக்குனர் ரஞ்சித் சார்பா ரஞ்சித் போகட்டும், இல்ல ரஞ்சித் சார்பா யாராவது போகட்டும்ன்றேன். அதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா ஆல்ரெடி சில பேர் சமூகத்தை எழுதுனதை பார்த்தா நான் சொல்றேன். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரட்டும். மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ணிக்கின்ற நபர்கள் யாரா இருந்தாலும் சரி வரட்டும், தாராளம் வரட்டும் என்பதை கூறிக்கொண்டு தலைவா, நீங்க சொன்னீங்க அட்ரஸ் இந்த பாலமேட்டு கூட பாருங்க, அவங்களா வந்து நமக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. பாலமேடு மேட்டுல கூட பாருங்க, அந்த மக்களுக்கு வந்து அந்த காலமாட்டுல உரிமை தரல என்று உடனே அங்க இருந்து சென்னையில இருந்து அந்த டீம் வந்து உங்கள்கிட்ட பேட்டி எடுத்து அந்த செய்தியை வந்து போட்டாங்க. இது சாதாரண உடையம் இல்ல. ஆமா, அது பெரிய ஒரு பணி. சென்னையில இருந்து ஒரு டீம் வந்து இங்க வந்து இறங்கி அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அத்தனை நபர்களையும் பேட்டி எடுத்து அத்தனை தரவுகளையும் சேகரித்து வைத்து அது வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜா வந்து வெளியிட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி வெளியிட்டாங்க. நம்மளுக்கே அதை பாக்குறப்போ வந்து அந்த பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, ஈஸியா எளிதா எல்லா மக்களுக்கே புரியும் விதமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கின்ற நபர்களும் கூட கூனி குறுகி போய்கின்ற அளவிற்கு இருந்துச்சு. நம்மளோட அந்த சாதி பிரச்சனை பண்ணிக்கிருக்கோம் அப்ப மாதிரி கூனி குறுகி போகின்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய மக்கள் பணி என்பது சாதாரண விடயம் கிடையாது. அதனால மக்கள் பணி சார்ந்த விடயங்கள்ல யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அரசியலுக்கு வருவது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம். இது வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே எல்லாரும் அரசியலுக்கு வரணும் தலைவா. எல்லா பேரும் அரசியல் களத்துல இருந்து இந்த மக்களுக்காக பேசணும் தலைவா. ரஞ்சித் கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தாலும் நல்லது, 10 சீட்டு கொடுத்தா வாங்கி நின்றாலும் நல்லது, நின்று வரட்டும். அப்பத்தானே வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. பயத்துல கூட வந்து ஆளுகின்ற அரசு எப்போ ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக கூட ஒரு 10 இடத்துல வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில சீட் வாங்கி ரஞ்சித் நிக்கட்டும்பா. இந்த மாதிரி வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பா நம்மள சமூக மாற்றங்கள் இருக்கும், ஒரு படி மேல போகும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்கள், சமூக பார்வை கொண்ட மனிதர்கள் அரசியலுக்கு வருவது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஸோ அதனால நாமளும் இருகரம் கூப்பி வருக என வரவேற்போம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.